இறையடியார்க்கெல்லாம் மிக மிக கவனமாக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதெல்லாம் வாஸ்து வாஸ்து என்று பெரும் பேசும் பொருளாக மாறிவிட்டது. நமது வாத்தியார் ஞானபத்திர கிரந்த வடிவத்திலே எடுத்து கொடுத்ததை இப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் தந்து வந்து கொண்டிருக்கிறோம். கலியுகத்தில் மிக மிக சிறப்பான வாஸ்து பூஜை கோவில்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வாஸ்து நாள், மகா வாஸ்து நாள், மகா குஜ வாஸ்து நாள். இது சனிக்கிழமையில் வரும். மகா பிரதோஷம் எப்படி இருக்கிறதோ அதை போன்ற சிறப்புடையது. கரிநாளும் செவ்வாயும் கூடும் நாளிலே தர்ப்பணம் அளிப்பதானது பல பாவ வல்வினைகளால் மேல் உலகங்களில் பல நெடும் காலம் உத்தம நிலை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற மூதாதையர்களுக்கு நல்ல கதி அளிக்க உதவும். நல்ல துணியில் வெட்டி வேரை வைத்து தேர் அலங்கார தண்டு போல வீட்டு வாசலில் இருபுறமும் வைத்தால், தேரில் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தொம்பை என்று சொல்வார்கள், கட்டி வைத்தலால் பெரும் இந்த வெட்டிவேரின் நறுமண காப்பு அதனுடைய சக்தி வழியாக துவார பாலக சக்திகளுடன் வீட்டை அப்படியே காத்து நிற்கும். பூமி வகை தோஷங்களை, குறிப்பாக ஃப்ளாட்டு வீடு தோட்டம் பற்றிய உற்றம் சுற்றத்தால் வரும் எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனைகளையும் இது தீர்த்துவிடும். இரண்டாவது, மகா குஜ வாஸ்து நாளிலே திருமங்கலம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ பூமீஸ்வரர் திருமயம் அருகே உள்ள செவலூர், திருச்சி பூலோகநாதர் ஆலயம், மணல்மேல்குடி ஸ்ரீ ஜெகதீஸ்வரர், விக்கிரவாண்டி ஸ்ரீ பூமிநாதர் ஆலயம், நெல்லிக்குப்பம், கோனேரி ராஜபுரம், கடுவெளி திருவையார் அருகிலே உள்ள ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர், கும்பகோணம் சாக்கோட்டை சிவபுரம் என்கின்ற ஊரில் செல்லும் வழியில் அற்புதமான சக்தி வாய்ந்த ஆலமர பொந்திலே அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆகாச விநாயகர், திருக்கோலக்குடி போன்ற வாஸ்து பூமி தலங்களிலே வாஸ்து பூஜைகளை நடத்துவது அற்புதமான பலனை அன்றே கைமேல் பெறலாம். அபூர்வமான புவன பவன தர்ப்பணம், இதை பற்றி கண்டிப்பாக நமது அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் சொல்லவும் வேண்டும். வாஸ்து நாளிலே ஆற்றுகின்ற தர்ப்பணத்திற்கு புவன பவன தர்ப்பணம் என்று பெயர். 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற இந்த தர்ப்பணத்தை யாரும் விட்டு விடாதீர்கள். இதில் 8 வெற்றிலைகள் மேல் அச்சு வெல்லம், எள், தர்ப்பை, அரிசி மணிகள், துளசி, மல்லிகை, தர்பையிலான கூர்ச்சம், வெற்றிலையும் சேர்த்து ஆகிய 8 சாதனங்களின் மேல் தர்ப்பணம் அர்க்கியம் வார்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்றும் இதை நீங்கள் செய்யலாம். விபத்திலும் குறுகிய வயசிலும் மிருத்யு தோஷங்களால் இறந்தோர்களின் நல்ல கதிக்கு இது வழிகாட்டப் போகின்றது. நல்ல வீடு, நல்ல நிலம், நல்ல தொழிற்சாலைக்கான இடம், வாடகை வீடு, வாடகை கடை அமைந்திட இவற்றில் உள்ள பிரச்சனைகள் இன்றி நல்ல வாழ்க்கை வாழவும் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் கோரையில் காலை 6 மணி முதல் 7, மதியம் 1 முதல் 2, இரவு 8 மணி முதல் 9, நள்ளிரவுக்கு மேல் விடியற்காலை 3 மணி முதல் 4 மணி, இப்படி 4 வேளையிலும் 4 கால பூஜையாக இல்லத்திலும் சக்தி வாய்ந்த வாஸ்து தலங்களிலும் ஸ்ரீ வாஸ்துமூர்த்திக்கான பூஜையை 1 மண்டல காலத்திற்கு தொடர்ந்து ஆற்றி வந்தால் கைமேல் பலன் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல ஆயிரம் பேர். அதுவும் வசதி உள்ளவர்கள் வாழ்கின்றார்கள். வசதியற்றவர்கள் அலுப்பு பிடிச்சி விட்டுறீங்க. கும்பகோணம் அருகே உள்ள கோனேரி ராஜபுரம் நடராஜரை பற்றி தெரியும். அபூர்வமான நடேஸ்வர வாஸ்து சக்தி என்கின்ற அற்புதமான சக்தி. பூமீஸ்வரராக இறைவன் அருள் பாலிக்கின்றார். வருடாந்திர 8 மூல வாஸ்து நாள் ஒவ்வொன்றையும் முக்கியமான வாஸ்து சக்தி ஆலயங்களில் வாஸ்து வேள்விகள், மண் கலச பூஜைகளுடன் வாஸ்து வழிபாடுகளே சத்சங்கமாக நடத்தவும் இந்த 8 வாஸ்து நாட்களும் அஷ்டதிக் பாலகர்களுடன் தொடர்பு உடையது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சப்த மாதர்கள் 7 மாதர்கள் பூஜையை பற்றி பாருங்கள். சப்தமி திதியிலே வரும் வாஸ்து பூஜையான அந்த நாளிலே சூரிய மூர்த்தியும் சப்த கன்னி மாதர்களும் இணைந்து வாஸ்து பூஜைகளை சூரிய பூஜை ஸ்தலங்களிலும் சப்த மங்கை ஸ்தலங்களிலும் நிகழ்த்துகின்றார்கள் என்பதை இப்பொழுது மனதில் இருத்தி கொள்ளுங்கள். திருச்சி குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலை சிவாலயம்
இப்படிப்பட்ட விதத்திலே வழிபாட்டுக்கு மிக மிக ஏற்ற சப்த மாதர்களின் சன்னதியை கொண்டது ஒரு அற்புதமான பூலோகத்தில் கிடைப்பதற்கரிய மலை. இப்படி செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை சேர்ந்து வந்தால் இந்த நாளிலே வாஸ்து லோகங்களிலே பித்திருமூர்த்திகள் வாஸ்து பூஜைகளை நிறுத்துகின்றார்கள். சூரிய நாராயண மூர்த்தியே பித்திருக்களின் அதிபதி. அமாவாசை கூடும் வாஸ்து நாளிலே சூரிய மண்டலத்தை சுற்றி உள்ள வாஸ்து சுகுண பிரம்ம பித்திருலோகத்திலே மிக சிறப்பான முறையிலே பூஜைகள் நிகழ்த்தப்படுகின்றது. பூமியில தான் ஏதோ வாஸ்து பூஜை நடத்துகிறோம் என்று சொல்லாதீர்கள். இதெல்லாம் அறையும் குறையுமாக ஏனோ தானோ என்று நடக்கும். தெய்வலோகத்தில் மிக மிக முறையாக அற்புதமாக நடக்கின்றது. ஆகினால் இது மட்டும் லோகம் கிடையாது. நமது பூலோகம் கடுகிலும் கடுகு மிகவும் சிறிது. இப்படி வாஸ்து சுகுண பிரம்ம பித்ருலோகத்தில் சிறப்பான முறையிலே பூஜை நிகழ்த்தப்படும். நீங்களும் செய்யுங்கள். தமிழகத்திலே ஸ்ரீமுஷ்ணம் என்கின்ற வராகமூர்த்தி தலமானது இந்த பூஜைக்கு மிக மிக ஏற்ற மிக மிக மகா புண்ணிய சக்திகளையும் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தலம் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக சுவாமி ஆலயில். இந்த பூஜைக்கு ஏற்ற மகா சக்தி வாய்ந்த சப்த மாதா சன்னதி இந்த பெருமாள் கோயில் அமைந்திருப்பது மிக மிக நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் வரம். 8 வாஸ்து நாட்களிலே பூமீஸ்வரர் பூலோகநாதர் பூமி தேவி அருளும் ஸ்தலங்களிலே வாஸ்து வேள்வி பூஜைகளுடன் 64 திசைகளை குறிக்கும் வகையிலே 64 கலசங்களை வைத்து பூஜித்தும் பெரும் உற்சவமாக பல பேர் சேர்ந்து கொண்டாடுவது ஒரு பூமியே ஒரு சிறப்பாக இருக்கும். தினமும் செவ்வாய் கோரை நேரத்தில் வாஸ்து பூஜையை திரு அருணாச்சலத்தில் நிகழ்த்தி கொண்டு வருகின்ற சித்தத்தான் விஸ்வபாரி சித்தர். விஸ்வமய பூஷ்யம் விஸ்வபாரி சித்பலம் என்ற துதியை தினமும் செவ்வாய் கோரை நேரத்திலே குறிப்பாக வாஸ்து நாட்களிலும் ஜெபித்து வந்தால் இல்லத்தில், கடையில், அலுவலகத்தில், தொழிற்சாலைகளிலே வாஸ்து சக்திகளை போஷிக்கும் நல்வகைகளால் வீடு வாசல் பெறவும் உதவிடும். காலையில் எழுந்தவுடன் இரவில் படுக்கச் செல்லும் முன்னும் எப்பொழுதும் நம்மை தாங்கும் பூமியை நோக்கி விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம் விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம் வாசுதேவ விஸ்வநாத விஸ்வமூர்த்தி ரக்ஷமாம் வாசுதேவ விஸ்வநாத விஸ்வமூர்த்தி ரக்ஷமாம். இப்படி தினமும் உறங்கப் போகும்பொழுதும் எழுந்திருக்கும் போதும் விஸ்வநாத வாசுதேவ விஸ்வமூர்த்தி பாகிமாம் வாசுதேவ விஸ்வநாத விஸ்வமூர்த்தி ரக்ஷமாம் என்று சொல்லி வழிபட்டு வந்தால் அந்த பூமாதேவி அப்படியே ஒரு பெரும் சந்தோஷம் கொண்டு பூமியை தாங்கி வருகிறாளே. 8 திசை பாலகர்களின் சுமையும் தணிக்கும் அதி அற்புதமான சக்தி வாய்ந்த இது துதி. இது காயத்ரி மந்திரத்தை விட சிறப்பானது. ஸ்ரீ வாஸ்துமூர்த்தி இந்த பூவுலக ஜீவ நன்மைகளுக்காக தமிழ் வருடத்திலே 8 தினங்களில் யோக சயனத்தில் இருந்து மீண்டும் எழுந்து திருக்கண் விழித்து தரிசனம் அளித்து ஸ்ரீ ரங்கநாதரின் விஸ்வரூப தரிசன பலன்களையும் நமக்கு அளிக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்யாமல் இருக்கும் பொழுதுதான் வீட்டிலே உள்ள பெரியவர்கள் சம்பாதித்து வைத்த சொத்துக்களிலே தேவையற்ற கலக்கங்கள், சகோதர சகோதரிகளுக்குள்ள மன வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு காரணம் இதில் முக்கியமாக அமைகின்றது. ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்தால் இத்தனை நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம், ஒரு செடியை போட்டால், ஒரு விவசாய பயிரை போட்டால் அது பலன் தரும் நாள் 90 நாள், 6 மாத பயிர்கள். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் நாம் சொல்வது 10 மாதம். இப்படி ஒரு வீடானது கட்டி முடிக்க இத்தனை நாட்கள், ஆண்டுகள் என்று குறிப்பாக கணக்கிட்டு முடிக்க வேண்டும். தவறிய காலத்தில் செய்யாத பூஜைகள் அந்த வீடை கட்டி முடிப்பதற்குள் பெரும் போர்க்களமாக அப்படியே நின்று விடுகின்றது. காரணம், சரியான வழிகாட்டுதல் இருக்க மாட்டார்கள். இப்பொழுதெல்லாம் எந்த ஹோமத்திலும் சவுக்கக்கட்டை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றார்கள். ஹோம சமித்திகளை மட்டும் உபயோகம் பண்ணுங்கள். சவுக்கு கட்டை தேவையற்ற சுடுகாடு மற்றும் இடுகாடு, அதாவது தேவையற்ற மரங்களை வெட்டி வீழ்த்தி அதில் கிடைக்கின்ற குச்சிகளை எல்லாம் பயன்படுத்தினால், அப்படி செய்த பல மரங்களை வெட்டி வீழ்த்திய குடும்பங்கள் இன்று சின்னாபின்னமாக போய்கொண்டிருக்கிறது. வருத்தமாக இருக்கிறது. நல்ல குருவை பார்த்து
இப்பொழுதே அதற்குள்ள விடிமோட்சத்தை தேடிக்கொள்ள வேண்டும். முக்தி மோட்சம் என்பது நடைபெறாத ஒன்று. எப்பேற்பட்ட நவநாத சித்தர்களும் அதில் முயற்சி செய்து அதில் பலாபலன்களை தேட முடியாமல் இருக்கின்றார்கள். ஒரு இறைவனை நான் பார்த்து விட்டேன் என்பது நடைபெறாத காரியம். இறை கோவிலுக்கு செல்லலாமே தவிர இறைவனை பார்ப்பது என்பது நடக்காது. ஆனால் ஒரு குருவை நீங்கள் கெட்டியாக பிடித்து விட்டால், அந்த குரு உங்களை ஒத்துக்கொண்டால், சீடனாக ஆக்கிவிட்டால், எந்த லோகத்திலும் எவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுதெல்லாம் செய்கின்ற தான தர்மம் இவை, இந்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு ரெடி கேஷ் போல கண்டிப்பாக பலன் கிடைத்துவிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்கு தான தர்மம் செய்கின்றோமோ அதை போல ஒரு பல மடங்கு பலன்களை அனுபவிப்பீர்கள், சந்தேகமே கிடையாது. ஆகையினால் இது வாழ்க்கைக்கு பிறகு முக்தி மோட்சத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையினால்தான் இப்பொழுது இனிமேல் எதிர்வரும் காலம் தனிமை 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 என்ற நிலை வரும். எதிலும் சந்தேகம், பயம். யாரை நம்புவது, யாரைத்தான் நம்புவதோ இந்த பேதை நெஞ்சம். ஒரு குருவை நம்புங்க. குரு அதுவும் சர்க்குருவாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் சித்து வேலைகள் செய்கின்றவர்கள் வந்து விட்டார்கள். ஏதோ கையில் விபூதி வர வைக்கிறேன், பூவை வர வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அவர்களை தவறாக செய்யவில்லை. அவர்கள் சின்ன தேவதைகளை உபாசனை செய்து வர வைக்கின்றார்கள். வர வைக்க சொல்லுங்கள், நல்ல சித்தனாக அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான மகான்களாக இருந்தாங்க. நீங்கள் வேண்டியது பிள்ளையார், ஒரு சின்ன காசு, ஒரு சின்ன மோதிரம். அந்த நம்மளுடைய தேசத்துக்கு தேவை தண்ணீர். வர வையுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், காரு வேணும், வீடு வேணும் என்று கேட்டு விடாதீர்கள். எங்கள் ஊர் வளம், இந்த வளம், அதாவது விவசாய நிலம், வாழைத்தோட்டம், அப்படியே இப்படியே நீங்கள் கையை அசைக்கும் போது செழிப்பான ஜிலு ஜிலு என்று பயிர் பச்சைகள் வர வையா. அப்படி கேட்கின்ற சித்தன் ஒரு ஆள் இருந்துட்டானா, சித்தன் இந்த மாதிரி சித்து வேலை காட்டுறோம் ஓடி போடுவான். இதை யார் ஒருத்தர் துணிச்சலாக கேட்கின்றீர்களோ நீங்கள் உயர்வு பெறுவீர்கள். இந்த மாதிரி தவறான ஆட்கள் வர முடியாது. ஒரு எலும்புச்சம்பளத்தில் உலக ஆற்றன எவனாலையும் முடியாது. எந்த பிரபஞ்சத்தையும் அடக்க முடியாது. சிறு சிறு தேவதைகளை கட்டி போட்டு வைத்து கொள்ள முடியும். அதை வேண்டுமென்றாலும் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருக்கின்றது. அது உங்களை மிகவும் தாக்கும். அந்த மாதிரி செய்கின்றவர்கள் யாரும் கடைசியில் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். காரணம், அறையும் குறையுமாக சம்பாத்தியத்திற்காக செய்யக்கூடாது. எந்த சித்தனும், உதாரணமாக மகான் சேஷாத்திரி சுவாமிகள், ஷிர்டி பாபா எல்லோரையும் வழிநடத்தி இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் நாங்கள் குருவர்களால் பல ஆயிரம் சித்தர்களை சொல்ல முடியும். அதனால் உங்களுக்கு என்ன பலன்? கேட்பதற்கு ஏதோ இருக்கும், இல்லை என்றால் போர் அடிக்கும். பரவாயில்லை. இப்பொழுதே நல்ல அருமையான பச்சை துணிகளிலே நறுமணம் உள்ள வெட்டி வேரை உங்களது வாசற்காலில் நல்ல தேருக்கு ஜோடிக்கிறது மாதிரி தொங்க விடுங்க. வீட்டை பாதுகாருங்க, சந்தோஷமாயிருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடையதே அருளாலா அருணாச்சலா.